மார்னிங் சிங்கோஸ். எங்கே பார்த்தாலும் லவ்லி ரன்னர் லவ்லி ரன்னர் லவ்லி ரன்னர். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீடு ஃபுல்லாக லவ்லி ரன்னர், என் மைண்ட்லேயும் லவ்லி ரன்னர். இப்படி இருக்கும்போது கேட்ராமா வேர்ல்டே லவ்லி ரன்னர் தான் சுற்றி ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து மே மந்த் ரிலீஸ் ஆன ட்ராமாவை பற்றி பெருசாக யாருமே பேசலை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 2 ட்ராமா ரீசெண்டாக பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஆடியோவில் ஒரு சில பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரலாம், உஷ்ன்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் ஊரில் பலத்த காற்று, சரியான காற்று. அதை என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் கரோ. 2 ட்ராமாஸில் ஒன்று வந்து ஆன்கோயிங், இன்னொரு ட்ராமா கம்ப்ளீட்டட். இன்றைக்கி அந்த கம்ப்ளீட்டட் ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ட்ராமாவோட நேம் வந்து தி 8 ஷோ. பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் 8 எபிசோட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் May 17 ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து 8 பேர் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 8 பேர் பேரையும் சொன்னால் இன்றைக்குள்ளே நான் வீடியோ முடிச்சிக்க மாட்டேன். அதனால் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், ரிப்ளே 1988 செகண்ட் லீட் ரோல் பண்ணியிருப்பார், ரூ ஜுங்யோல். அவரும் இதில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் கூட இன்னொரு 7 பேர் இருக்காங்க. இந்த ட்ராமா வந்து மணி கேம் அப்புறம் பை கேம் அப்படிங்கிற ஒரு 2 வெப்டோனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸ்டோரின்னு பார்த்தா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற ஒரு 8 பேரை வந்து ஒரு ஷோக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நம்பரை சூஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த நம்பர் சூஸ் பண்ண நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூம் அவங்கள அலோகேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அங்கே சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஷோவில் ஒரு டைமரும் இருக்குது. அந்த டைமர் எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காங்களோ அதோடு வந்து அவங்க கேமை விட்டு வெளியே போகலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கேமை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்களா, உள்ளே என்னென்ன நடந்துச்சு, அது 0 ஆச்சா, வெளியே வந்தாங்களா இல்லையா, இதுதான் ரிமைனிங் ஸ்டோரி பார்த்தாச்சு. இப்போ என்னோடய தாட்ஸ்ன்னு சொன்னால், இது ஒரு ஜேர்னர் வந்து டார்க் காமெடின்னு சொன்னாங்க. காமெடி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஸ்குவிட் கேம் மாதிரி தான். ஸ்குவிட் கேம் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி சிமிலராக தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்குவிட் கேமில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி காசு தேவைப்படுறவங்களை கூப்பிட்டு வந்து கேம் நடத்தி அவங்களுக்கு சில டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் டாஸ்க் ஒழுங்காக பண்ணாதவங்கள கொன்றுவாங்க, கடைசி பண்ணவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த இது இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா, இங்கேயும் யாரோ ஒருத்தவங்க தான் பின்னாடி இருக்காங்க. ஆனால் யார் பின்னாடி இருக்கா நமக்கும் தெரியாது, அந்த கேம்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. யாரோ கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க மட்டும்தான் அப்படி தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. இவங்களே தான் வந்துட்டு ஒவ்வொன்றா புரிஞ்சுப்பாங்க போக போக, ஓ இப்படிலாம் பண்ணால் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாஸ்க் கொடுக்க யாருமே இல்லை, இவங்களே தான் டாஸ்க் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆனால் அங்கே இருக்க ஒரே ஒரு ரூல் என்னது, அங்கே வந்து டைமர் 0 ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கணும். 0 ஆகிட்டா வெளியே வந்துடணும். ஸோ அப்போ தான் அவங்க நினைப்பாங்க, ஓகே இது என்னது ஒரு ஷோ போகணும் அப்படின்னா என்னது, பார்க்குறவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால இவங்களாம் நிறையா வேஸ் க்ரியேட் பண்ணி அந்த டைமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் ஆரம்பிக்கும். அதாவது இந்த டேலண்ட் ஷோ வைக்கிறது, அதுக்கப்புறம் கேம்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறது, அப்படி தான் பண்ணி டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப டார்க்காக போயிடும். காசுன்னு எடுத்துக்கிட்டால் முக்கால்வாசி பேரோட மைண்ட் செட் வந்து இன்னும் வேணும்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷோவில் போனவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் நிறையா காசு வந்துடும், இதுக்காகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸால் அவங்களுக்கு என்னென்ன பின் விளைவுகள் வருது, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 பேருமே வந்துட்டு நம்ம லைஃப்பில் அங்கங்கே பார்க்குற ஒரு 8 கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வேறு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து இந்த சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதே அவங்க ஹிண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜென்ரலாக நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும், பவர் அப்புறம் காசு அதிகமாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள டாமினேட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். எப்படி அதை அவங்க பிரேக் பண்ணிட்டு வராங்க, அதுதான் வந்து தி 8 ஷோ. இந்த ட்ராமாவோட ஒரு ப்ளஸ்ஸே என்னென்னா, இவங்க கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டு தான். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதே 8 எபிசோடு தான். 8 எபிசோட்லேயும் டன் கணக்கில் வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம வேறு ஒருத்தனை வந்து நினச்சிட்டு இருப்போம், இவன் தான் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து நமக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நிறையா ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சொன்னால் சஸ்பென்ஸே போயிடும். இருக்கிறதே 8 எபிசோடு தான். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், நான் எந்த ஸ்பாயிலரும் கொடுக்கல, ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறையா இருக்கும். ஃபைனல் கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெண்டிங் ட்ராமாலாம் முடிஞ்சிருச்சு, வெறும் ரீல்ஸ் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ட்ராமாவை தாராளமாக பார்க்கலாம். ஒரு நாள் தான் ஆகும், வெறும் 8 எபிசோட் தான் இருக்குது. ஸோ ஒரு ட்ராமா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் ரீல்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ரீல்ஸ் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு யூடியூப் வீடியோ, ஒரு லாங் வீடியோவும் ட்ராமாவை பார்க்குறதே எவ்வளவோ மேல்னு நான் நினைக்கிறேன்.
கம்ப்ளீட்டட் ட்ராமா ஓவர். இப்போ அந்த ஆன்கோயிங் ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது வந்து தி ஏடிபிக்கல் ஃபேமிலி. இதை பற்றி நான் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் பார்த்தேன். ஓகே பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சஜஷனில் காமிச்சிட்டே இருந்துச்சு. சரி சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சூப்பராக போயிட்டுருக்கு. இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே இதை பற்றி பேசலாம். ஓகே, 2 ட்ராமா பற்றி சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து லவ்லி ரன்னருக்கு வரலாம். இன்னும் 2 நாளில் 2 எபிசோடில் முடிய போகுது. நான் வந்து என்னெல்லாமோ ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி கொண்டு போய் முடிப்பாங்கன்னு. ஆனால் அந்த ஆத்தர் வந்து எனக்கே அந்த ரைட்டர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் வேறு மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. எப்படி எண்டிங் வரப்போகுதுன்னு வேறு தெரியல. ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கணும், ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து டீட்டெயில்டாக பேசலாம். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அன்யோங்.